அனைவருக்கும் வணக்கம். இது ராசி பை அகாடமி நெட்டு செட்டு சிஎம் ஃபெலோஷிப் கேட் என்பிஹெச் மேத்தமெட்டிக்ஸ் க்கான ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ். நான் டாக்டர் ஆர்பிஆர் என்கிற டாக்டர் ரவீந்திர பிரதாப் ராசு. இது என்னோட குவாலிஃபிகேஷன். இந்த அகாடமிக் மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர். அகாடமிக்கு ரூல் என்னன்னா, கத்துக்கணும்னா கத்துக் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. கொஸ்டினை நல்லா கேர்ஃபுல்லா படிங்க. எந்த காரணத்தை கொண்டு ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம். அதாவது வேகமா சீக்கிரமா ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, சிஎஸ்ஆர் மேக்ஸ் ஜூன் 2014 கேட்டிருக்காங்க. இது பார்ட் பில உள்ள கொஸ்டின். கொஸ்டின் என்னன்னா, இந்த குரூப் ஆஃப் ஆல் இன்வெர்டபிள் 4x4 மேட்ரிசஸ் வித் என்ட்ரிஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் 3 elements, any 3 silo subgroup has cardinality. Option 1 3, option 2 81, option 3 243, option 4 729. இதான் இன்னைக்கான கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. எப்படின்னா, அதுக்கான ஐடியா என்னென்ன ஐடியா தேவைன்னா இதுதான். அந்த ஐடியா என்னன்னா, நம்பர் ஆஃப் என் கிராஸ் என் இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸ் ஓவர் த ஃபீல்டு கியூ அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா ஆர் ஐடியா அது இதுதான். அதாவது ஜென்ரல் லீனியர் மேட்ரிக்ஸ் என் கமா கியூ ஈக்குவல் டு கியூ பவர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு கியூ பவர் என் மைனஸ் கியூ பவர் என் மைனஸ் கியூ ஸ்கொயர் அண்ட் ஸோ ஒன் கியூ பவர் என் மைனஸ் கியூ பவர் என் மைனஸ் ஒன். இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்மளை அப்ளை பண்ணோம்னா கொடுத்துக்கிற மேட்ரிக்ஸ் 4x4 மேட்ரிக்ஸ். அதனால n ஈக்குவல் டு 4 ஓவர் த ஃபீல்டு உள்ள எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 3. அப்போ q ஈக்குவல் டு 3. அப்போ n ஈக்குவல் டு 4 q ஈக்குவல் டு 3 சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன கிடைக்கும்? இதுதான் கிடைக்கும். 2 பவர் 7 கிராஸ் 3 பவர் 6 கிராஸ் 7 கிராஸ் 13 இந்த நம்பர் தான் கிடைக்கும். ஸோ இதுதான் இத்தனை லீனியர்லி இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸ் இருக்கு. ஜென்ரல் லீனியர் இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸ் இருக்கு. இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து நம்ம 3 சைடு சப் குரூப் கண்டுபிடிக்கணும்னா அதோட ஆர்டர் என்னவா தான் இருக்க போகுது? 3 பவர் 6 தான் இருக்க போகுது. அதோட ஆர்டர் நம்மளுக்கு என்னதான் இருக்க போகுது? 3 பவர் 6 தான் இருக்க போகுது. இந்த 3 பவர் 6 தான் இருக்க போகுது. ஸோ 3 பவர் 6ன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்க கேட்டது அதுதான். என்ன கேட்டாங்க? 3 சைலோ சப் குரூப்போட ஆர்டர் என்னன்னு கேட்டாங்க. அப்போ 3 பவர் 6 தான் அதோட ஆன்சர். இந்த 2 சைலோ சப் குரூப்போட ஆர்டருக்கு என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா 2 பவர் 7ங்கிறத அதோட ஆன்சரா இருந்திருக்கும். ஓகே. இதே 7 சைலோ சப் குரூப்போட ஆன்சர் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா 7. 13 சைலோ சப் குரூப்போட ஆன்சர் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா 13. ஸோ அதுதான் இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ அவங்க கேட்டது 3 சைலோ சப் குரூப். அதனால 3 சைலோ சப் குரூப்போட ஆன்சர் என்னது? 3 சைலோ சப் குரூப்போட ஆன்சர் ஆர்டர் ஆஃப் 3 சைலோ சப் குரூப்போட ஆன்சர் என்னது? 3 பவர் 6. தட் இஸ் ஈக்குவல் டு 729. ஓகே. இதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் டிங்கிறது கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் புரியல, ஏதாச்சும் டவுட்னா தாராளமாக எனக்கு கால் பண்ணலாம். மேலே உள்ளது அகாடமிக் நம்பர். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை கேட்டுக்கலாம், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். இது ராசி பை அகாடமி. கீழே உள்ளது கான்டாக்ட் நம்பர். தேங்க்யூ சார்.